நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு வீடியோ பண்ணி. சில பல காரணங்களால் என்னால் வீடியோ பண்ண முடியல. அதுவும் தவிர்க்க இல்லாத காரணங்கள், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. எனிவே இது ரொம்ப பெரிய கேப் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பண்ணாமல் இருந்திருக்கோம். அதிகபட்சம் ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் வரையிலும் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரொம்ப பெரிய கேப், ஒரு 4 மாதம் வந்து வீடியோ பண்ணல. ஓகே, இனிமேல் உங்களுக்கு வீடியோலாம் தொடர்ந்து வர்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். தனியாக யூடியூப் ஸ்டுடியோ, அப்புறம் வந்து கிளாஸ் ரூம்ஸ், அதாவது ஃபோட்டோஷாப் கிளாஸ் ரூம்ஸு இது தனியாக பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி, இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் இன்னும் தள்ளி போட வேணாம், சரி உடனே ஒரு வீடியோ பண்ணலாடி சொல்லி தான் இந்த வீடியோ. எனவே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரும். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லித்தரலாமே அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி பிக்சல்ஸ் ஃபோட்டோ வீடியோ எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு எக்ஸ்போ பண்ணாங்க. மதுரை பாரதி சார், அப்புறம் வந்து தனபால் சார், இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக டான்ஸோ இல்லை மற்றதோ கிடையாது, ஃபோட்டோஷாப் சம்மந்தமான ஒரு செமினார் கொடுக்கணும், ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஒரு 1 hour டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே ஏதாவது ஒரு செலக்டிவ் டாப்பிக்கில் ஒரு 1 hour வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா மாஸ்கிங் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சில கேள்விகள் இருந்துச்சு. அந்த நண்பர் இப்போ அந்த வீடியோ பார்க்குறாரா என்னன்னு தெரியல, தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். என்ன அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோன்னே இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மாஸ்கிங் ஆட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் ஒரு மாஸ்க் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்படி மாஸ்க் ஆட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஆட் ஆகும். இது மாதிரி 2 மாஸ்க் ஆட் ஆகுது இல்லைங்களா? இந்த 2 மாஸ்க் எதுக்கு அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஓகேங்களா? இதை நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒன்று வந்து லேயர் மாஸ்க், இன்னொன்று வந்து வெக்டர் மாஸ்க். இதுதான் அவருக்கு நான் சொன்ன பதில். இருந்தாலும் வெக்டர் மாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப கேள்வி கேட்டார். என்னால் அப்போது இருந்த அந்த ஒரு குறைஞ்ச நேரத்தில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியல. அப்போ அதை நான் வந்து இல்லைங்க இது லேயர் மாஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அது சம்மந்தமான ஒரு ஃபுல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது லேயர் மாஸ்க்னா என்ன, வெக்டர் மாஸ்க்னா என்ன, அதோட கிளிப்பிங் மாஸ்க்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் மாஸ்கிங்னா என்ன அப்படின்றது. மாஸ்கிங் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஏரியா நான் செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, செலெக்ஷன் பண்ண இந்த ஏரியா மட்டும் எனக்கு தெரியணும், மற்ற ஏரியா எனக்கு மறைஞ்சிடணும் அப்படின்றது தான் மாஸ்கிங். அதுக்காக இது மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் இந்த ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஏரியா மட்டும் தெரியும், மற்ற ஏரியா வந்து ஹைட் ஆகிடும். ஆக்சுவலாக அது டெம்பரரியாக மறைச்சி வச்சுருக்கோம். நமக்கு வேணும்னா அதை ரிவீல் பண்ணிக்கலாம், வேணான்னா அதை வந்து மறுபடியும் மறைச்சே வச்சுக்கலாம். இதில் இந்த மாஸ்கிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதெல்லாம் பிளாக் கலரில் இருக்கோ அந்த பிளாக் கலரில் இருக்கிறது நமக்கு தெரியாது, எதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கோ அந்த ஒயிட் மட்டும் நமக்கு வந்து தெரியும். இது சம்மந்தமான டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். மாஸ்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு இது சம்மந்தமான எல்லா தெளிவும் இருக்கும். மாஸ்கிங் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒரு நார்மல் லேயர் மாஸ்க்கை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போது இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இன்னொரு மாஸ்கிங் வந்து ஆட் ஆகுது. இது வந்து லேயர் மாஸ்க். அப்போ லேயர் மாஸ்க்னா என்ன, அது எந்த நேரத்தில் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் ஐசெட் கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் இந்த மாஸ்கிங், அதாவது ஒரு லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏதோ ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி நம்ம வந்து மாஸ்கிங் ஆட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஹோல் டாக்குமெண்ட்டுக்கும் அந்த ஹோல் ஏரியாவுக்கும் நம்ம வந்து மாஸ்கிங் ஆட் பண்ண முடியும். செலெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒயிட் லேயர் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இந்த ஒயிட் மாஸ்க் வந்து நார்மல் மாஸ்கிங். இதுவே நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாகவே ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அப்படி பிளாக் கலரில் இருக்கிறதால ஹோல் ஏரியாவும் உங்களுக்கு வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்க்ரவுண்ட் கலரை ஒயிட் வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும். ஓகேங்களா? இது நார்மல் மாஸ்கிங் கான்செப்ட். அப்போது
வெக்டர் மாஸ்க்னா என்ன, வெக்டர் மாஸ்க்கை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான மெனு செட்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, மெனுஸில் போனீங்கன்னா சில விஷயங்கள் வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயர் போகிறோம். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மாஸ்கிங் சம்மந்தமான கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் இருக்கிறது லேயர் மாஸ்க் சம்மந்தமான கண்ட்ரோல், அடுத்தது இருக்கிறது வெக்டர் மாஸ்க் சம்மந்தமான கண்ட்ரோல், அடுத்தது கிளிப்பிங் மாஸ்க் சம்மந்தப்பட்டது, அடுத்தது இந்த மாஸ்கிங் ஆல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது பழைய வெர்ஷன்ஸில் இருக்காது, புது வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சப்ஜெக்டில் இருக்க நிறைய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அதுவே மாஸ்கிங் பண்ணி கொடுத்துரும். இது 2022 வந்த ஒரு அப்டேட். ஓகேங்களா, அப்போ நமக்கு மேலே இருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த லேயர் மாஸ்க் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அதில் வந்து ரிவீல் ஆல், ஹைட் ஆல் அப்படின்றது. ரிவீல் ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மல் ஒயிட் கலர் உங்களுக்கு வந்து மாஸ்க் வந்து அப்ளை ஆகும். ஹைட் ஆல்னா நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு அந்த நெகட்டிவ் மாஸ்க் அப்ளை பண்ணுறது, அதுதான் வந்து ஹைட் ஆல். அடுத்தது ரிவீல் செலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாஸ்கிங் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு செலெக்ஷன் கொடுத்துட்டேன், செலெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் லேயரில் போகிறேன். இந்த லேயர் மாஸ்க் போனீங்கன்னா இப்போ ரிவீல் செலெக்ஷன், ஹைட் செலெக்ஷன் வந்துடும். நார்மலாக ஓவரால் ரிவீல், ஓவரால் ஹைட் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்போ எனக்கு செலெக்ஷன் பண்ண ஏரியா மட்டும் தெரியணும், இல்லை செலெக்ஷன் பண்ண ஏரியா மட்டும் மறையணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிவீல் செலெக்ஷன், ஹைட் செலெக்ஷன். இப்போ ஹைட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, செலெக்ஷன் பண்ண இடம் மட்டும் நமக்கு ஹைட் ஆகிடும், மற்ற இடம் வந்து எனக்கு ரிவீல் ஆகும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ரிவீல் செலெக்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதில் இருக்கிற கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் போனீங்கன்னா லேயர் மாஸ்கில் ஃப்ரம் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு இது ஒரு ஃபோட்டோ தனி லேயர். ஓகேங்களா, அதே மாதிரி இது ஒரு தனி லேயர். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு இந்த லேயர் வந்து அது தெரியுது. ஓகேங்களா, மற்ற இடம் வந்து எனக்கு தெரியல, டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அப்போது அந்த டிரான்ஸ்பரன்சிலேருந்து எனக்கு மாஸ்கிங் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதை மாதிரி இப்படி செலக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியா மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாஸ்கிங் பண்ணுறதை விட இந்த லேயரில் எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கோ அந்த ஏரியாலாம் மாஸ்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது. லேயரில் போங்க, லேயர் மாஸ்க் போங்க, ஃப்ரம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் அந்த லேயர் தெரியலையோ அந்த ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடும். இதுதான் வந்து ஃப்ரம் டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது டெலிட், அப்ளை, டிசேபிள், அன்லிங்க் அப்படின்றதெல்லாம் இங்கே நடுவில் இருக்க இந்த லிங்க்கை பொறுத்து. இது நம்ம டிசேபிள் பண்ணுறது, அன்லிங்க் பண்ணுறது, அதை அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா, இவ்வளோ தான் வந்து லேயர் மாஸ்க். இன்னும் தெளிவாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் மாஸ்க். ஓகேங்களா, இப்போது இந்த டாக்குமெண்ட் போயிடும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம வெக்டர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். வெக்டர் மாஸ்க் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆல், ஹைட் ஆல். ஓகேங்களா, ஓவரால் டாக்குமெண்ட்டை மறைச்சி இல்லை ஹைட் பண்ணி நமக்கு ஒரு வெக்டர் மாஸ்க் அப்ளை பண்ணுறது. இப்போ நான் ஹைட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வெக்டர் மாஸ்க் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அந்த வெக்டர் மாஸ்கால் எனக்கு இங்கே இருக்கிற எல்லா பிக்சல்ஸும் மறைஞ்சிருச்சு. நார்மல் லேயர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த வெக்டர் மாஸ்க்கும். இப்போது கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். அப்போது இது எப்படி தான் நான் வந்து அப்ளை பண்ணுறது, அதில் என்ன தான் விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு செலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு, இப்படி ஒரு செலெக்ஷன் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த வெக்டர் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாத் தேவை. இப்படி ஒரு பாத் பாருங்கள், இப்படி நான் ஒரு பாத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து லேயர் போகிறேன், லேயரில் வெக்டர் மாஸ்க் போகிறேன். கரண்ட் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா, இந்த கரண்ட் பாத்துன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்து கொடுத்தீங்களோ அந்த பாத்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும், மற்ற ஏரியா வந்து மறைஞ்சிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு வெக்டர் மாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். ஆக்சுவலாக பாருங்கள், இது லேயர் மாஸ்க் கிடையாது, வெக்டர் மாஸ்க்கு. நீங்கள் இன்னொரு டைம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்க் ஆட் ஆகும், அதுதான் வந்து லேயர் மாஸ்க். லேயர் மாஸ்க் வந்து எப்பயுமே சென்டரில் தான் ஆட் ஆகும், வெக்டர் மாஸ்க் வந்து அதுக்கு அடுத்து ஆட் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நான் வந்து வெக்டர் மாஸ்க் ஆட் பண்ணிட்டேன். இந்த வெக்டர் மாஸ்க்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, வெக்டர் மாஸ்க்னா என்ன அப்படின்னா, இந்த பாத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த வெக்டர் மாஸ்க் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நிறைய டாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த டாட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு வந்து பென் டூல்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ நான் பென் டூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். பென் டூல் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸை நான் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, பாத் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பென் டூல் மூவ் பண்ணுறேன். பென் டூலில் போயிட்டு தேவையான ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து இப்படி மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, நார்மலாக நம்ம எப்படி பென் டூல் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். அவ்வளோதான் வந்து லேயர் மாஸ்க்குக்கும் வெக்டர் மாஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக ரேஸ்டரைஸ்டு மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பிளாக் கலரோ இல்லை ஒயிட் கலரோ ப்ரஷ் பண்ணி நம்ம டிசேபிள் எனேபிள் பண்ணுவோம்.
அதே மாதிரி இங்கே இந்த வெக்டர் மாஸ்கில் நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ண முடியாது. நமக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறது மூலமாக, புதுசாக ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறது மூலமாக, எடிட் பண்ணுறது மூலமாக, அதை டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த வெக்டர் மாஸ்க்கை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதான் விஷயம். வெக்டர் மாஸ்க் இருக்கிற ஏரியாவை தாண்டி லேயர் மாஸ்க் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லேயர் மாஸ்க்கை நான் செலக்ட் பண்ணுறேன். லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இப்போ நான் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்குரன் கலர் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் எடுத்துகிட்டு உள்ளே ப்ரஷ் பண்ணும்போது இந்த வெக்டர் மாஸ்க்கு உள்ள உங்களோட லேயர் மாஸ்க் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஆனால் வெக்டர் மாஸ்க்கை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் ரிவீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவீல் ஆகாது. அந்த மாஸ்க்குள்ளே மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் லேயர் மாஸ்க்கை விட்டுட்டு வெக்டர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணுறேன். வெக்டர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பாத் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். பாத் செலெக்ஷன் டூல் எடுத்து இங்கே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அதை நான் வேணுன்ற இடத்துல மூவ் பண்ணுறதோ இல்லை அதை எனேபிள் பண்ணுறதோ, இது மாதிரி அந்த ஆங்கர் பாயிண்ட்டை மாற்றுறதோ, புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெக்டர் மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் இந்த வெக்டர் மாஸ்க்குக்கும் லேயர் மாஸ்க்குக்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது லேயர் மாஸ்க்குக்கான ப்ராப்பர்ட்டி, இது வெக்டர் மாஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. அதில் ரெண்டுமே டென்சிட்டி, இந்த ஃபெதர், அவ்வளோதான் இருக்குது. ஒன்றும் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இதில் ரிஃபைன் ஏஜ் உங்களுக்கு நார்மல் மாஸ்கில் உங்களுக்கு அப்ளிகேபிள், பட்டு வெக்டர் மாஸ்கில் உங்களுக்கு ரிஃபைன் ஏஜ் அப்ளிகேபிள் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். மற்றபடி நீங்கள் டென்சிட்டி, இந்த ஃபெதர்லாம் நீங்கள் மற்றதில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈவனாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்கிங் சம்மந்தமான ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 விஷயம் வேறு கிடையாது. அது அப்ளை ஆகிற விதத்தை பொறுத்து நமக்கு மாறும். ஓகேங்களா? நார்மல் லேயர் மாஸ்க்குக்கும் அடுத்தது வெக்டர் மாஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாதவங்க உங்களுக்கு என்ன புரியல அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம்ல, கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.